அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோல ஒரு நபியுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம். அல்லாஹ்வின் நண்பன் என்று கூறப்படும் நபியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் நபியுடைய பெயர் திருக்குர்ஆனில் 69 தடவை குறிப்பிட்டுள்ளது. இவர்களுக்கு அல்லாஹ்வின் நண்பன் என்ற பட்டமும் உண்டு. நபிமார்களில் பெரும்பாலோர் இவர்களின் வழித்தோற்றல்களாக இருப்பதால் இவர்களுக்கு நபிமார்களின் தந்தை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இப்ராஹிம் நபியுடைய தந்தை சிலை சிற்பியாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் உள்ள மனிதர்கள் சிலைகள், சூரியன், சந்திரன், கற்கள், மேலும் அவர்கள் ஊரில் உள்ள அரசர்கள் போன்றவைகளை தான் தெய்வங்களாக வணங்கி வந்தார்கள். தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை உருவாக்கும் சிலைகளை பார்த்து உணர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தந்தையிடம் இதை பற்றி கேட்கும்போது இது நமது தெய்வங்களின் சிலை என்று அவர்களுடைய தந்தை சொல்றாங்க. அந்த ஊரில் சிலைகள் நிறைந்த ஒரு பெரிய கோவில் இருந்தது. கோயிலின் நடுவே மிக பெரிய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. குழந்தையாக இருந்தபோது தனது தந்தையுடன் கோவிலுக்கு சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தாலும் கல்லாலும் செய்யப்பட்ட சிலைகளை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் அந்த மக்கள் அந்த சிலைகளிடம் கீழ்ப்படிதல், மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல், அந்த சிலையிடம் எதையும் கேட்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் செய்யறாங்க. இதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுத்து போறாங்க. இந்த சிலையால பேசக்கூட முடியாது, அதை யாராவது கீழே தள்ளிவிட்டா அதனால் சுயமாக எழுந்து கூட நிற்க முடியாது, இது எப்படி நமக்கு பயனளிக்கும் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய தந்தை இணை வைக்கும் திருவிழாவிற்கு அழைக்கும் போது அதை தவிர்ப்பதற்காக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நோயுற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. தவிர்ப்பதற்காக அப்படி ஒரு பொய் சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி தன் வாழ்க்கையில் 3 பொய்கள் சொன்னார்கள். அதுல முதல் பொய் இந்த பொய் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் மலை மேல் ஏறி ஒரு குகைக்கு போறாங்க. அந்த குகையில இருந்து பார்க்கும்போது வானம் தெளிவாக தெரியுது. அந்த வானத்தில் நிலா இருக்கு. இந்த நிலா தான் இறைவனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த நிலா கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள் தான் இறைவனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த நட்சத்திரங்களும் மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரியன் வருது. இந்த சூரியன் தான் நம்மளுடைய இறைவனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சூரியனும் மாலை ஆனதும் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி உணர்றாங்க, இறைவன் ஒருவன் தான், இறைவனால மறைய முடியாது, இறைவன் நிலையாக இருக்கக்கூடியவன், நாம் தான் இறைவனுடைய தூதர், நம்ம தான் மக்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு உணர்ந்து ஊருக்குள்ள செல்றாங்க. அவங்க தந்தையிடம் சென்று இறைவன் ஒருவன் தான், நீங்க வணங்கும் சிலைகளை வணங்க வேண்டாம், அது வெறும் சிலைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இப்ராஹிம் நபியின் தந்தைக்கு பெரும் கோபம் வந்தது. பின்பு ஊர் மக்களிடம் சென்றும் இதையே சொல்றாங்க, சிலைகளை வணங்க வேண்டாம், இறைவன் ஒருவன் தான், சிலைகளை வணங்காதீங்க அப்படின்னு சொல்லவும் ஊர் மக்கள் அனைவருமே பெரும் கோபம் அடைந்தனர். இப்ராஹிம் நபியுடைய வார்த்தைய கொஞ்சம் கூட யாருமே காது கொடுத்து கேட்கல. பின்பு இப்ராஹிம் நபி ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரு திருவிழாவில் கலந்து கொள்றாங்க. அப்போன்னு பார்த்து இப்ராஹிம் நபி ஒரு கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டு யாரும் இல்லாத நேரத்துல அங்க உள்ள சிலைகளை எல்லாம் உடைக்கிறாங்க. ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு வச்சுட்டு மத்த எல்லா சிலையவுமே அடிச்சு நொறுக்கிடுறாங்க. பின்பு அந்த கோடாரியை ஒரு பெரிய சிலையை விட்டு வச்சாங்க இல்லையா, அந்த சிலையோட கழுத்தில் தொங்க விட்டு கோவிலை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். மக்கள் திரும்பி வந்து பார்த்தபோது அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாமே துண்டு துண்டாக கடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருக்கும் அப்படின்னு சிந்திக்க தொடங்கினாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இப்ராஹிம் நபி தான் இந்த மாதிரி சிலைகளை வணங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. உடனே அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நான் இதை செய்யல, அதான் இந்த சிலை இருக்கே, இந்த சிலையிடம் கேளுங்க, இந்த சிலை கூட செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதான் இப்ராஹிம் நபி சொன்ன இரண்டாவது பொய்.
இதை கேட்ட அந்த மக்கள் சிலைகளால எப்படி பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இப்ராஹிம் நபி, ஆமா, சிலைகளால பேச முடியாது, பின்பு அது எப்படி தெய்வமாக இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட மக்கள் வாயடைத்து போய்விட்டார்கள். ஆனாலும் அந்த மக்கள் திருந்தவே இல்லை. இப்ராஹிம் நபி தன் தெய்வங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சதுக்காக அவங்கள ஒரு நெருப்பு குண்டத்துல போட்டு எரிச்சு கொன்னுடணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. இப்ராஹிம் நபியை ஒரு மூட்டையில் கட்டி ஒரு இயந்திரத்தின் மீது வைத்தார்கள். பெரும் நெருப்பு குண்டம் ஒன்று தயாராக இருந்தது. இதை பார்க்க ஊர் மக்கள் அனைவருமே வர்றாங்க. பின்பு தீக்குண்டம் தயாரானதும் அந்த இயந்திரத்துல இருந்து அந்த மூட்டை தீக்குண்டத்துல போய் விழும்படி செய்யறாங்க. இப்ராஹிம் நபி தீக்குண்டத்துல விழுக போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய தலைக்கு அருகில் வந்து, உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல இப்ராஹிம் நபி நினைச்சிருந்தா இந்த தீக்குண்டத்துல இருந்து என்னைய காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி கேட்கல. அல்லாஹு தாலா என் மீது மன திருப்தி அடைந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தீக்குண்டத்துல இப்ராஹிம் நபி விழுந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. கொஞ்சம் கூட நெருப்பு அவங்க உடம்புல படவே இல்லை. சொல்ல போனா அந்த நெருப்பு அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா தான் இருந்தது. அவர்களுடைய கை கால்களை கட்டி இருந்த கயிறு மட்டும்தான் எரிஞ்சது. அவங்களுக்கு எதுவுமே ஆகல. நெருப்பு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி வெளியில வராங்க. இத பார்த்த மக்கள் அனைவருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. மக்களால இதை நம்பவே முடியல, அவ்வளோ அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டுடைய கொடுங்கோல் அரசன், அவன் பேரு நம்ரூத், அவனிடம் இருக்கும் செல்வம் சக்தி காரணமாக அவனை தானே கடவுள் என்று சொல்லிக் கொள்வான். மேலும் அவர்களுடைய மக்களும் அவனை கடவுளாக வணங்குவார்கள். அந்த கொடுங்கோல் மன்னன் இப்ராஹிம் நபியை அழைத்து வரும்படி ஆணையிடுறான். அந்த அரசன் இப்ராஹிம் நபியிடம், ஏன் நீ சிலைகளை உடைத்தாய் அப்படின்னு கேக்குறான். அதற்கு இப்ராஹிம் நபி, அந்த சிலைகள் ஒன்னும் தெய்வங்கள் கிடையாது, இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் தான் நமக்கு பிறப்பு இறப்பு எல்லாத்தையுமே கொடுக்கிறான், எனவே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ரூத், என்னாலையும் பிறப்பையும் இறப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 அடிமைகளை அழைத்து வரும்படி ஆணையிடுறான். அதுல ஒருத்தரை கத்தியால வெட்டும்படி ஆணையிடுறான். அந்த அடிமையும் வெட்டி கொல்லப்பட்டார். பின்பு இன்னொரு அடிமையையும் வெட்டும்படி ஆணையிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இப்ராஹிம் நபியிடம், என்னாலையும் பிறப்பையும் இறப்பையும் கொடுக்க முடியும்னு சொன்னா, ஒருத்தனுக்கு பிறப்பை கொடுத்தேன், இன்னொருத்தனுக்கு இறப்பை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அதற்கு இப்ராஹிம் நபி, சூரியன் மேற்கு பக்கம் தான் உதிக்கும், உன்னால கிழக்கு பக்கம் உதிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த நம்ரூத் வாயடைச்சு போயிட்டான். அவனால எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி தொடர்ந்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. இறைவன் அல்லாஹு தாலாவை நம்பும்படி அழைக்கிறாங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனா ஊர்ல 2 பேர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நம்பினார்கள். அதுல ஒரு பெண், அந்த பெண் பெயர் சாரா. பின்பு ஒரு ஆண், அவர்களின் பெயர் லூத். சிறிது காலத்திற்கு பிறகு அவர்களும் இறை தூதராக ஆக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் இவர்கள். இப்ராஹிம் நபியுடைய அழைப்பை யாரும் ஏற்க போறதில்ல அப்படின்னு நம்பி வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. தன் தந்தையிடம் போய் தன்னுடன் வருமாறு அழைக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய தந்தை அதை மறுத்துடுறாங்க. பின்பு இந்த 3 பேர் மட்டும் வேறு ஊரை நோக்கி செல்றாங்க. முதல்ல பாலஸ்தீனம், அதுக்கப்புறம் எகிப்துன்னு போறாங்க. இந்த பயணத்தின் போது இப்ராஹிம் நபி அல்லாஹ்வை வணங்கவும், மக்களை நேர்வழியில் அழைக்கவும், பின்பு ஏழைகளுக்கு உதவுவதும், இந்த மாதிரி வேலைகள் செய்து கொண்டே தன் பயணத்தை தொடர்ந்தார்கள். அதற்கு பின்பு அவர்களுடன் வந்த சாரா என்னும் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பின்பு இப்ராஹிம் நபியும் அவர்களுடைய மனைவி சாரா அம்மையாரும் நடந்து போய்கொண்டு இருக்கும் போது வழியில் அந்த நாட்டுடைய கொடுங்கோல் மன்னனுடைய அடியாள் ஒருத்தர் இவர்கள் 2 பேரையும் பார்த்து அந்த கொடுங்கோல் மன்னனிடம் போய், இந்த 2 பேரும் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த கொடுங்கோல் மன்னன் இப்ராஹிம் நபியை அழைத்து வரும்படி ஆணையிடுறான்.
இப்ராஹிம் நபியும் அந்த மன்னனை வந்து சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் நபியிடம் உன்னுடன் வந்த பெண் யார் அப்படின்னு கேட்கவும் அது என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன 3வது பொய். பிறகு வீட்டிற்கு திரும்பி சென்று தன் மனைவி சாரா அம்மையாரிடம் இந்த மாதிரி அந்த கொடுங்கோல் மன்னன் உங்களை பற்றி கேட்கும்போது நீங்கள் என் சகோதரி என்று நான் கூறிவிட்டேன். ஏன்னா இந்த ஊர்ல நம்ம மட்டும்தான் முஸ்லிம்களாக இருக்கோம், நம்மள ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பின்பு சாரா அம்மையாரையும் அந்த கொடுங்கோல் மன்னன் அழைக்கிறான். உடனே சாரா அம்மையாரும் அந்த கொடுங்கோல் மன்னனை போய் சந்திக்கிறாங்க. அந்த மன்னன் சாரா அம்மையாரை தொட முயற்சி செய்றான். ஆனா அந்த மன்னனுடைய கை வலிப்பு வந்தது போல் அசையாமல் நின்றுவிட்டது. உடனே அந்த மன்னன் சாரா அம்மையாரிடம் தன் கையை விடுவிக்கும்படி பிரார்த்தனை செய்யும்படி கேட்கிறான். சாரா அம்மையாரும் பிரார்த்தனை செய்றாங்க. உடனே அவனுடைய கை விடுவிக்கப்பட்டது. பின்பு மறுபடியும் சாரா அம்மையாரை தொட முயற்சி செய்றான். ஆனா அதே போன்று மறுபடியும் அவனுடைய கை அசையாமல் நின்று விட்டது. மறுபடியும் சாரா அம்மையாரிடம் பிரார்த்தனை செய்யும்படி அந்த மன்னன் கேட்கிறான். அவங்களும் பிரார்த்தனை செய்றாங்க. பின்பு அந்த மன்னனுடைய கை விடுவிக்கப்பட்டது. இனிமேல் நான் உங்களிடம் தவறாக நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜர் என்ற பெண்ணை அந்த மன்னன் சாரா அம்மையாருக்கு பணிப்பெண்ணாக கொடுக்கிறான். சாரா அம்மையார் வீட்டிற்கு வந்ததும் இப்ராஹிம் நபி என்ன நடந்தது என்று கேட்க சாரா அம்மையார் இந்த மாதிரி அந்த மன்னன் என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செஞ்சான், அந்த தீயவனின் சூழ்ச்சியை அல்லாஹு தாலா முறியடித்து விட்டான், பின்பு அவன் மீதே திருப்பி விட்டான் என்று சொல்றாங்க. ஹாஜர் என்ற பெண்ணை பணிப்பெண்ணாக அனுப்பியது இது எல்லாத்தையுமே சொல்லி காட்டுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாரா அம்மையார் தன்னுடைய கணவர் இப்ராஹிம் நபி ஒரு குழந்தைக்காக ஏங்குகிறார் என்பதை அறிந்து கொண்டாங்க. தனக்கும் வயதாயிடுச்சு, நம்மளால இப்போ ஒரு குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹாஜர் என்ற பணிப்பெண்ணை திருமணம் செய்யும்படி இப்ராஹிம் நபியிடம் சாரா அம்மையார் சொல்றாங்க. இப்ராஹிம் நபியும் ஆலோசனை செய்துவிட்டு பின்பு ஹாஜர் என்ற பெண்ணை மணமுடிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாஜர் ஆகியோருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனது பிறப்பில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பின்பு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு தாலா ஒரு கட்டளையிடுறான். தன் பிள்ளை மற்றும் மனைவி ஹாஜரை அழைத்து கொண்டு ஒரு பாலைவனத்திற்கு சென்று அங்கே விட்டு செல்லும்படி உத்தரவிடுறான். அதே போலும் இப்ராஹிம் நபி ஹாஜர் அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையுமே ஒரு பாலைவனத்திற்கு அழைத்து சென்று அங்கே விட்டு திரும்ப சென்று விட்டாங்க. ஹாஜர் அம்மையாரும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று இது அல்லாஹ்வின் கட்டளையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா என்று கூறிவிட்டு இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்காம சென்று விட்டார்கள். அவர்கள் இருவருக்கும் கொஞ்சம் தண்ணி உணவு போன்றவற்றை விட்டு சென்று விட்டார்கள். கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி உணவு 2மே தீர்ந்து விட்டது. இஸ்மாயில் நபியும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்த ஹாஜர் அம்மையார் பாலைவனம் முழுவதும் சுற்றி திரிந்து தண்ணீரை தேடுகிறார்கள். கடைசியா மர்வா என்ற மலையில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. அந்த தண்ணீர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா அல்லாஹு தாலா ஒரு வானவரை அனுப்பி நீரூற்றை ஏற்படுத்தும்படி அந்த வானவருக்கு ஆணையிட அந்த வானவர் அதே போல ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார்கள். அந்த நீரூற்றை ஹாஜர் அம்மையார் கற்களை சுற்றி வைத்து அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்க. பின்பு அந்த பக்கமாக வந்த சில பேர் நாங்களும் தண்ணீர் குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹாஜர் அம்மையாரும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. பின்பு இதே போல நிறைய பேர் வந்து அந்த இடத்துல தண்ணீர் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பேர் குடி வர்றாங்க. அது ஒரு ஊராக மாறிவிட்டது. இனி அவர்கள் இருவரும் தனியா இல்ல, ஏன்னா அந்த இடம் ஒரு ஊராக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபிக்கு ஒரு கனவு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறை விசுவாசத்தை பார்க்கிறதுக்காக அல்லாஹு தாலா ஒரு கனவை கொடுக்கிறான். தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெற்ற மாதிரி ஒரு கனவை கொடுக்கிறான். கனவுல இருந்து எழுந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுங்கி போயிட்டாங்க. சரி இது கனவு தானே அப்படின்னு விட்டுட்டாங்க.
பின்பு 2வது நாளும் இதே போன்ற ஒரு கனவு வருது. அப்போ இதுதான் அல்லாஹ்வின் ஆணை என்று அறிந்து கொண்டு தன் மகனிடம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு அல்லாஹு தாலா ஒரு கட்டளை இட்டிருக்கான் அப்படின்னு. இதை கேட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதுதான் அல்லாஹ்வின் கட்டளையாக இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. பின்பு இப்ராஹிம் நபி தன் மகனை அறுப்பதற்காக போகும்போது ஒரு சத்தம் கேக்குது. அல்லாஹு தாலா ஒரு ஆட்டை வானத்தில் இருந்து இறக்கி இஸ்மாயில் நபிக்கு பதில் அந்த ஆட்டை அறுக்கும்படி வழிகாட்டுறான். அதே போன்று அந்த ஆட்டை அறுத்து பலியிட்டார்கள். இப்ராஹிம் நபியும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பின்பு அல்லாஹ்வை வணங்கும்படி மக்களிடம் போய் கூறுறாங்க. ஆனால் இறைவனை வணங்குவதற்கு அங்க ஒரு பள்ளி கூட இல்லை. எனவே ஒரு பள்ளியை கட்டும்படி அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபிக்கு உத்தரவிடுறான். அவங்களும் தன் மகனிடம் போய் சொல்றாங்க. பின்பு 2 பேருமே சேர்ந்து ஒரு பள்ளியை கட்டி முடிக்கிறாங்க. அதுதான் காபத்துல்லா. இறைவா, எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆவும் செய்தார்கள். மக்கள் எல்லாரும் காபத்துல்லாவை வலம் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் நபிக்கு வயதாகிவிட்டது. அவங்க மனைவி சாராவுடன் தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இப்ராஹிம் நபியுடைய வீட்டிற்கு 3 பேர் வராங்க. அந்த 3 பேரையும் உள்ளே அழைத்து இப்ராஹிம் நபி அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. ஆனா அந்த 3 பேருமே சாப்பிடாம அமைதியா இருக்காங்க. இதை பார்த்த இப்ராஹிம் நபி யோசிக்கிறாங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த 3 பேரும் சொல்றாங்க, நாங்க 3 பேரும் வானவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையின் படிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இஸ்ஹாக் என்று பெயரிடுங்கள் அப்படின்னு அந்த வானவர்கள் சொல்ல அவங்களுடைய மனைவி யோசிக்கிறாங்க, நமக்கு தான் வயதாகி விட்டதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அந்த வானவர்கள் இது அல்லாஹ்வின் ஆணை என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார்கள். அந்த வானவர்கள் கூறியபடி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாரா அம்மையார் கருவுற்றார்கள். அவர்களுக்கு ஒரு மகனும் பிறந்தது. அந்த மகனுக்கு இஸ்ஹாக் என்று பெயரிட்டார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு இப்ராஹிம் நபி இறந்து விட்டார்கள். இவ்வாறு இப்ராஹிம் நபி அல்லாஹு தாலாவிற்கு முற்றிலும் அடிபணிந்து அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார்கள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை இந்த வீடியோ மூலமா நீங்க அனைவருமே அறிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கேள்விகள் கேட்குறேன். அந்த கேள்விகளுக்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, இப்ராஹிம் நபியின் பெயர் திருக்குர் ஆனில் எத்தனை தடவை குறிப்பிடப்பட்டுள்ளது? 2வது கேள்வி, இப்ராஹிம் நபியுடைய தந்தை என்ன வேலை செய்தார்கள்? 3வது கேள்வி, இப்ராஹிம் நபி தன் வாழ்வில் எத்தனை பொய் சொன்னார்கள்? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல வேறு யாருடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அல்லாஹ்வை அஞ்சுவோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.